காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். நீர் குயவன், நான் களிமண். என்னை புதிதாக உருவாக்கும் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்ற உன் ஜெபம் உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறது. உன் மனதில் உள்ள இருள் நீங்கி இப்பொழுது என் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. என் தூய பிரசன்னத்தினால் உன்னை மூடுகிறேன். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். புதிய வழியில் இன்று உன்னை நடத்துவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் தேவைகளை குறித்து கொஞ்சமும் கலங்காதே. நான் அற்புதமான வழிகளில் உன் தேவைகளை சந்திப்பேன். மன உறுதியோடு என்னை பின்பற்றி வா. உன் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். என் பலத்த கரத்தினுள் அடங்கியிரு. மெய்ஞானம் என்பது சரியான தீர்மானங்களை, சரியான தெரிந்தெடுப்புகளை சரியான நேரத்தில் செய்வதே ஆகும். ஞானம் என்பது என் கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொண்டு கீழ்ப்படிதலாகிய அஸ்திபாரத்தின் மேல் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புவதே ஆகும். எனக்கு காத்திரு, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். புதிய இருதயம், புதிய எண்ணங்கள், புதிய வார்த்தைகள், புதிய வழிகள், இவையே என் ராஜ்யத்தின் அடிப்படை தேவையாகும். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. என் வழிகள் ஆச்சரியமானவை. என் வாக்குத்தத்தங்கள் உறுதியானவை. என் வசனங்கள் வெளிச்சமானவை. ஆவியானவரின் அமர்ந்த குரல் கேட்டு நட. அது உன்னை ஆறுதல் படுத்தும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ஆதார வசனம்: அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? எண்ணாகமம் 23:19.